ஒரு 10 லட்சம் அதிமுக குடும்பங்கள் ஜெயலலிதா அம்மா காலத்துல 2016 அதிமுகவுக்கு வாக்களித்த அவர்கள் இன்றைக்கு ஒதுங்கி இருக்கிறார்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது சங்கடங்களில் இருக்கிறார்கள், வெறுப்பில் இருக்கிறார்கள். அதை மீட்டெடுத்து இப்ப பல பேர் பார்த்தா நாங்க அதிமுக தாங்க, அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்க ரெட்டலை தாங்க அப்படின்னு. என்ன இப்ப இல்ல, தலைவரும் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் தாமரன் அப்படிதான் சொல்லுவார், தலைவரும் அம்மா இருந்த வரைக்கும் நாங்க ரெட்டலைக்கு தாங்க. இப்போ ஒரு செகண்ட் தாட் இந்த மாதிரி இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 to 15 லட்சம் குடும்பங்கள், அப்ப 40 to 50 லட்சம் வாக்குகள். அதே 8 to 10% இருக்கு. அது திமுகவுக்கு போயிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்துல அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வரல. இந்த ஒருங்கிணைப்பின் மூலமாக நாம இதுல வந்து சசிகலா பெரியாளு, தினகரன் வந்துட்டா எல்லாம் வந்துரும், ஓபிஎஸ் வந்துட்டா எல்லாம், அதெல்லாம் இல்லை. ஒரு பர்செப்ஷனோ நிபந்தனையற்ற முறையில் எல்லோரையும் அரவணைத்து, எப்படி ஜார்ஜ் அணிகளுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா கட்டமைச்சாங்க, அவங்களும் தன்னை தனிப்பட்ட தலைவராக உருவாக்குனாங்க. எப்ப 88 ஆரம்பித்தார்கள் கூட 2001 பிறகுதான், ஒரு 12 வருட காலத்துக்கு பிறகுதான், 2001 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவர்களது தலைமை என்று கொண்டு வந்தாங்க. 91 நீங்க பார்க்கலையா? 91 கூட அது எம்ஜிஆருடைய கட்சிக்கு நான் தலைவர் என்றுதான் கொண்டு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த அணுகுமுறையை கையாண்டு இப்பொழுதும் இட்ஸ் நாட் டூ லேட்.